திரு புகழேந்திட்ட. திரு புகழேந்தி, தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம், யார் மேலேயோ திரு இபிஎஸ் மேலேயோ யார் மேலேயோ தனிப்பட்ட தாக்குதல்கள் வேண்டாம். ஒரு நிமிஷம். இல்ல இல்ல உங்களுடைய பேசதான் சொல்றேன். அது தனி மனிதர்களுக்கு, குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் போன்றவர்களுக்கு அது இழுக்கு. நான் கிளியர் பண்றேன் சார். நான் நாடுபுறா நான் யாரு, நீ உங்களுக்கு தெரியும் நான் யாரு. ஏடிஎம்கே தொண்டெல்லாம் இருந்து அம்மா கூட வளர்ந்து அத்தனையும் பார்த்துட்டு வந்தேன் ஒரு ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்து. உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? நீ யாரு? இது அதுக்குதான் சொல்றேன். நான் நியாயமா தான் வேண்டாம், தவிர்த்துருங்க. அதான் என்னோட கேள்விக்கு ஏன் ஒரு இல்ல சார், கேள்விக்கு வந்து அந்த விவாதத்தை விட்டுறலாம், நம்ம கேள்விக்கு வந்துடலாம். இல்ல ஒரு நிமிஷம், அந்த விவாதத்தை நானும் விரும்புறேன். சரி, ஓகே. அதுதான் மக்கள் பாராட்டுறாங்க. ஓகே ஓகே. பிரதமர் நீ யாரு நான் யாருன்னு அதுக்கு நான் ரெடியா இல்ல. அது ஐ அம் தி லாஸ்ட் பர்சன் ரெடி டு ஃபேஸ் தட். அது நோக்கி இல்ல. ஓகே. அதனால வந்து பிரதமர் இல்ல ஒரு பிரதமர் வந்துட்டு போறாரு. பாஜகவுல என்ன மாற்றங்கள் நிகழும்? கூட்டணியில என்ன முன்னேற்றம் ஏற்படும்? சார், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் சந்திக்கிறாங்க சார். உங்களுக்கு இப்பயே சொல்லிட்டேன் நான். எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோணும். ஒண்ணு. ரெண்டாவது, தனியா சந்திக்கிறாங்களா லைன் அப்பா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விதத்துல நான் ஏன் அண்ணாமலை எடுத்தேன்னா, பிரியன் சார் இல்ல பிரியன் சார் சொன்னாரு. சந்திப்பா இன்னும் உறுதி செய்யப்படல. அவர் திரு புகழேந்தி சொல்ற, அதை வச்சு நம்ம எப்படி பேச முடியாது. இல்ல நான் என்னோட எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பிரியன் அவருடைய சோர்ஸ் சொல்றாரு. ஓகே ஓகே. இல்ல பிரியன் சொல்றாரு, ரொம்ப கிளியரா தான் சொன்னாரு அவர். அண்ணாமலை வந்த பின்னாடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசி பிஜேபி இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாரு. ஐ எம் நாட் டினையிங் தட். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பரவலாவே மக்கள்கிட்ட என்ன பேசிக்கிறாங்க, அண்ணாமலை எடுத்தா பிஜேபி மாட்டிக்கும், பிஜேபி போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தமிழகத்துல எல்லா இடத்துலயும் அடிபடுது. அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இப்ப என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, நான் எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ ஆசைப்பட்டு ஓடுறவன் இல்லை. என் பக்கத்துல ஏற்கனவே ஐபிஎஸ் இருந்தது. அவர் சொன்ன மாதிரி, ரவிச்சந்திரன் சொன்ன மாதிரி, காலையில போய் நைட்னா இங்க இந்த இது மண் இங்க வந்துருவேன் நானு அப்படின்னு ஒரு கடுமையான உழைப்பாளி பிஜேபியில அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆகவே ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றாருன்றதுக்காக இன்னொரு மாபெரும் இயக்கமா இருக்கு, மத்தியில் அரசு ஆட்சியில இருக்கு, 14 ஸ்டேட்ல இருக்கு ஒரு கட்சி, அவர் சொல்றதுக்காக ஒருத்தர் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியா வராது. தட் இஸ் நாட் கரெக்ட் ஆல். ஆனா நான் என்ன ஏன் இங்க கொண்டு வர அண்ணாமலைன்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்றது, நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க முதலமைச்சரா வருவோம், எங்களுடைய ஆட்சி 26ல வரணும், இல்லைன்னா எப்ப வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாருல. அதை ஏன் பெரிய அதிமுக தலைவர்கள் சொல்ல மாட்டாங்க? நாங்க ஆட்சிக்கு வரணுங்க, நாங்க அதிமுக அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்கு சார். சொல்லலையே சார், சொல்லல. தாவேகாவை நாங்க ஆட்சிக்கு வருவோம் தான் சார் சொல்றாங்க. கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வருவோம் தான் சொல்றாங்க. தாவேகா ரொம்ப கிளியரா இருக்கு. தாவேகா சொல்லுது தாவேகாவா திமுகவான்னு சொல்லுது. இங்க எதிரி திமுக. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. எதிரி திமுகன்னு சொல்ற நீங்க நேற்று வரைக்கும் பிஜேபி கிட்ட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப பிஜேபி கிட்ட கூட்டணி இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? தேர்தல் வரும்போது தான் முடிவு பண்ண முடியுங்கிறீங்க. ரைட். பொது எதிரி திமுக அப்படின்றதுல அதிமுக ஏதாவது மாறுபாடு வச்சிருக்கா? சார் ஒரு ட்வீட் போடுறாரு சார் அழகா. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வெளியில வந்தா போறதுக்கு முன்னாடியே போட்டாரு, தேசிய என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு போடுறாரு நீட்டா. அவருக்கு தெரியும் இவங்க மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுல அவர் கவனமா இருக்காருல்ல. அப்ப நீங்க சொல்லணும்ல, தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சி அமையணும்னு சொல்லணும் இல்ல காருங்க. ஏன் சொல்ல மாட்டேன்னு இருக்கீங்க? அதைத்தானே சார் சொல்லிருக்காங்க சார். தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் சொல்லி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும்னு இபிஎஸ் சார் சொன்னாரு. அமித்ஷா அப்படிதான் சார் சொல்லுவாரு. கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்தீங்க டிபேட்லயே. அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார், அண்ணாமலை அப்படிதான் முழங்குவார், பிஜேபியினுடைய கேடர்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சி அமையும், அந்த கூட்டணி இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் கூட ஒரு பாட்டுல சொன்னாரு சொல்லிதான். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அப்ப இந்த கட்சி எவ்வளவு வீக்கா இருக்கு? அந்த கேள்வி கொண்டு போயிரு. நான் வரேன். திரு புதுக்கோட்டை சீனிவாசன், என்டிஏ ஆட்சி அப்படின்றது அமித்ஷாவுடைய திட்டமா இருக்கா? அதுதான் இந்த கூட்டணியை இறுதி செய்ய விடாம தடுத்து வச்சிருக்கா? இப்போ அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய இடத்துல மத்திய அரசு தான் இருக்குது. இன்னைக்கு கேட்க வேண்டிய இடம் அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா மாறிடுச்சு இன்னைக்கு அதிமுகவுடைய நிலை. தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்கு அதிமுக இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகிறது. அப்ப பிரதமரையும் சரி, உள்துறை அமைச்சரையும் சரி, எல்லாரையும் அதிமுக முகங்கள் தான் சந்திக்கிறாங்க, போராடுறாங்க. இப்ப நம்ம நண்பர்கள் பேசினாங்க இல்லையா, பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை கடந்த காலங்களில்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்த தலைவர்களை விமர்சித்தது பண்பற்றது, நாகரிகமற்றதுன்னு சுட்டி காமிச்சாங்க. அதற்காக அவரை தொடர்ந்து எதிர்க்கின்ற அவசியம் இல்லை. ஆனா கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக அதிமுக சரியாக இருக்கிறது. அதாவது உள்துறை அமைச்சர் கடந்த தேர்தலில் நேரடியா தன்னுடைய கூட்டணி விருப்பத்தை தெரிவிச்சாங்க, இப்பொழுது தெரிவிக்கிற மாதிரியே. அந்த நேரத்துல கூட மக்களுடைய விருப்பம், அரசியல் கணக்கீடு, சூழலை வச்சுதான் அதிமுக கூட்டணியை இறுதி செஞ்சாங்க. இப்ப இன்றைக்கு இருக்கிற தேர்தல்ல ஒரு ஏமாற்று அரசு, மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு. அதை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா யாருடைய வாக்குகளை சிதறாம கொண்டு போய் அதிமுக தலைமையை ஏற்று கூட்டணியில் யார் வர்றாங்களோ அவங்கள வச்சு ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் அதிமுகவுடைய இலக்கு. அதை நோக்கிதான் பயணம். நாளைய தினம் பிரதமர் வர்றப்ப பிரதமர் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அதிமுக தமிழ்நாட்டு நலனை தான் பேசுவாங்க. அங்க போய் பிரதமர்கிட்ட கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இருக்காது, அந்த மாதிரி சூழலும் அமையாது. அதற்காக தமிழர்களுடைய நலன்களை மீட்பதற்காகத்தான் அதிமுக போராடுது. கூட்டணிக்கான களத்தை அமைப்பதில் அதிமுக சிரத்தை எடுப்பாங்க. கூட்டணிக்கான களம் அமைக்கிறாங்க சார். இங்க கேள்வி என்னன்னா, அமைவது அல்ல அமைய போவது, நீங்க சொல்ற திரு அம்மா ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல என்டிஏ ஆட்சின்னு அவங்க சொல்றாங்க அது நடக்க போதா, அதுலதான் பார்கென் போயிட்டு இருக்கான்னு கேட்கறேன். ஒரு முறை அல்ல, 1000 முறை அதிமுக அடிப்படை தொண்டர்ல இருந்து தலைவர் வரையும் அதிமுக தான் தமிழ்நாட்டுல முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அமையும். அதனால இதோடைய சாரம்சத்தை மாத்தி வேற யாராவது இதுக்கு இடம் பெறுவாங்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமை தான், அதிமுக தான் முதலமைச்சர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாரும் ஆசைப்படுவாங்க முதன்மை இடத்துக்கு வரணும், எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனா மக்கள் அங்கீகரிக்கிறது அதிமுகவை தான். ஓகே, ஒரே ஒரு திருப்பிரியன் இறுதி கருத்து. நாளைக்கு மோடி அவர்கள் நிச்சயமா அரசியல் பேசுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனால் புகழேந்தி சொன்ன ஒரு விஷயம், வரிசையில் கும்பிட்டு போகிறதோட அதோட அந்த சந்தர்ப்பம், அந்த வாய்ப்பு அதுக்கு தான் கிடைக்குமா, டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமான்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவங்களுடைய சந்திப்பு, தினகரனோட சந்திப்போ ஓபிஎஸோட சந்திப்போ அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அண்ணா இபிஎஸ் போய் சந்தித்தார் இல்லை சந்திக்கலைன்ற விஷயம் இன்றைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இபிஎஸ் சந்திப்பு புகழேந்தி சொல்கிற மாதிரி இபிஎஸும் சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்திருக்கு. அப்படி இபிஎஸ் 2 பேர் செஞ்சா பெரிய செய்தி. 2 பேர் சந்திச்சு மோடி அவர்கள் எப்படி அந்த கவர்னர் வித்யாசாகர் கையை இணைச்சாரோ, ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த மாதிரி கையை 2 பேரும் இணைச்சாருன்னா அது அதோட பெரிய வெற்றி. அது என்டிஏ அப்படின்னு சொன்னா பிஜேபி சொல்லும். அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் என்டிஏன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது 180 சீட்டில் நீங்கள் நிற்பீங்கன்னா முதலமைச்சராக எப்படி 20 சீட்டில் இருக்கிறவர் வருவார்? தேவேகவுடாவான இந்தியாவான கிடையாது. 180 சீட்டு 150 சீட் நீங்கள் நின்றால் நீங்கள் தான் முதலமைச்சராக வருவீங்க. 234 தனித்தனியாக நின்றுட்டு யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ முதலமைச்சர்னா தான் அந்த கேள்வி வரும். 23,400 கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது சைதை துரைசாமி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐயா எம்ஜிஆருங்கிற தேசிய கட்சியோட இணைந்து பணியாற்றி தான் பண்ணியிருக்காருங்கிறாரு. உடனே முனுசாமி ஐயா வேற ஒரு கருத்து சொல்றாருன்னா, குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது.